ஓம் சாந்தி. 18/1/95 ரிவைஸ் டேட். இன்றைய டேட் 18/6/23. ரெண்டுமே 18 தான். ஆனால் இது 18/6, அது 18/1. கேள்வி பதில்கள். இன்று பாப்தாதா எந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்? ஸ்நேகம் நிறைந்த நாள். இந்த ஸ்நேகம் நிறைந்த நாளில் ஸ்நேக கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் ஸ்நேகம் நிறைந்த ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய லவ்லின் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இரண்டாவது, அனைவருக்கும் முன்னால் தெளிவாக இருக்கிறதல்லவா என்று பாப்தாதா எதை பற்றி கேட்கிறார்? தெய்வீக ஷரீரம் என்கிற ஆடை. உங்களுடைய ராஜ்யத்தினுடைய அந்த சொர்க்கத்தினுடைய தெய்வீக சரீரம் என்ற ஆடை அனைவருக்கும் தெளிவாக இருக்கிறதல்லவா என்று பாப்தாதா கேட்கிறார். மூன்றாவது, பிரம்மா பாபா எந்த இருவரை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்? ஆதிரத்னங்கள், சிரேஷ்ட சேவைக்கு ஆதியில இருந்த துணைவர்கள், சேவையினுடைய வளர்ச்சி அடைய வைத்த அந்த துணைவர்கள், சிரேஷ்ட ரத்னங்கள். இன்று பிரம்மா பாபா விசேஷமாக தன்னுடைய ஜென்மத்தின் துணைவர்கள் மற்றும் சேவையின் துணைவர்கள் இந்த இருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நாலாவது, இந்த ஞான சரோவரத்தில் எந்த 3 விதமான பிராப்திகளின் அதிகாரி ஆகுவார்கள் என்று பாப்தாதா கூறுகிறார்? சிலர் ஆஸ்தியின் அதிகாரியாக, சிலர் வரதானங்களின் அதிகாரியாக, சிலர் ஆசீர்வாதங்களின் அதிகாரியாக ஆகுவார்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். அஞ்சாவது, யாருக்கு விசேஷமான வாழ்த்துக்கள் பாப்தாதா கூறுகிறார்? பாப்தாதா யாருக்கு விசேஷமான வாழ்த்துக்கள் கூறுகிறார்? யாரு குளிர்ந்த காற்றிலும் மழையிலும் கூட தைரியத்தை இழக்கவில்லையோ அவர்களுக்கு விசேஷமான வாழ்த்துக்கள். சேவாதார் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. விசேஷமாக அந்த ஒரு லைன் அந்த ஒரு வார்த்தை அந்த எதுவும் பொருட்படுத்தாம யார் சேவையில இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கு. இன்ஜினியர்ஸை பார்த்து பாப்தாதா என்ன சொன்னார்? ஆமா, குறிச்ச தேதிக்கு கட்டி கொடுத்துட்டீங்க இல்லையா? சரியான நேரத்தில் முடித்ததற்காக மிக மிக வாழ்த்துக்கள் என்று கூறுகிறார். மேலும் அமர்வதற்கு போதுமான அளவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், தந்தையும் செய்து விட்டீர்கள், தந்தையும் வந்து விட்டார் என்று கூறினார். ஓரளவுக்கு தான் செய்திருந்தாங்க, உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு செய்திருக்கீங்க, தந்தையும் வந்தாச்சு. பீஸ் பார்க்கை மற்றவர்கள் காப்பி செய்தாலும் அங்கு என்ன வர முடியாது? எவ்வளவுதான் பீஸ் பார்க்கை காப்பி செய்தாலும் அங்கு ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு வர முடியாது, அன்பின் ஜொலிப்பு வர முடியாது இல்லையா? இப்போ ப்ரோக்ராம் பத்தி நடந்தது. ரிலீஜியஸ் இந்த ஆசிரமம், இந்த மலை சுத்தி இருக்கக்கூடிய ஆசிரம தலைவர்கள் ராம்நாத் பாய் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 டே தான், ஒரே நாள் தான். அதை பத்தி எல்லாம் அப்புறம் சொல்றேன். எல்லாரும் வந்தாங்க இல்லையா? அப்போ அதுல ஒருத்தர் சொன்ன ஃபீட்பேக் சொல்றேன். ஒரு ஆசிரம தலைவர், அவருக்கு வடநாட்டுக்காரர், அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியாது. அவர் சொன்னது, திஸ் பிளேஸ் இஸ் எ கேவ் ஆஃப் பீஸ் அண்ட் லவ். இது உங்க இடம் உள்ள வந்தோடனே இது அமைதி மற்றும் அன்பினுடைய குகையாக இருக்கு. அது மட்டும் சொல்ல, அவர் பிளேஸ் இஸ் கேவ் ஆஃப் சவுண்ட் அண்ட் ட்ரபிள்ஸ், அதையும் சொன்னார். எங்க இடங்களுக்கெல்லாம் சத்தம் தான் கேட்கும். சத்தம்ன்றது சண்டே சொல்லலை, அவங்க சத்தம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க மந்திரங்கள் உச்சரிப்பாங்க, அதெல்லாம் சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க ட்ரபிள்ஸ் இருக்கதான் செய்யும். அதனால எங்க பிளேஸ் இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது போல இதே மாதிரி காப்பி பண்ணலாம், பட் அந்த ஆன்மீக விஷயங்கள் தன்மை இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ண முடியாது.
மியூசியம் பற்றி எட்டாவது மியூசியம் சொல்லிட்டேன்னா சொல்லலை இல்லையா? எவ்வளவுதான் பீஸ் பார்க்கை காப்பி செய்தாலும் அங்கு ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு வர முடியாது, அன்பின் ஜொலிப்பு வர முடியாது. எட்டாவது மியூசியம் பற்றி பாப்தாதா என்ன சொன்னார்? மியூசியம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கு. முதல்ல கொடுத்தது நல்ல வேலை சேவை செய்த உங்க மியூசியம். மியூசியமில் உள்ள குழந்தைகளும் நன்றாக உழைக்கிறார்கள். எடுத்துக்கோங்கப்பா, எவ்வளவு உழைக்கிறீங்க இரவு பகல். உங்களுக்காக பாபா இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. யார் யாரெல்லாம் இரவு பகல் இங்க உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாபா மியூசியமில் உள்ள உழைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. யார் யார் உழைக்கிறீங்களோ என்ன பிரதர், பொன்னுசாமி பிரதர், 1 மணி நேரம் கூட தூங்க மாட்டேங்கிறாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோர்ஸ் பண்ணி போய் தூங்குங்கன்னு அனுப்ப வேண்டியது இல்லைன்னா பாவம் உட்காந்துக்கிட்டே இருப்பார். திரும்பி காலையில போவார், திரும்பி உடனே கிளாஸுக்கு வந்துடுவார். எல்லாரும் தான் அதுக்காக மற்ற குமார்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் பிரதர் வயசானாலும் என்ன பண்றாரு, அவ்வளோ இது செய்யறாரு. அதனால பாபா இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன சுப்பிரமணிய பிரதர் சொல்றாரு. பாபா புரியுதா? பாபா சொல்றது எங்கேயோ இருக்கிறாரு. யார் யாரெல்லாம் உழைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாபா வாழ்த்துக்கள் சொல்றார். நன்றாக உழைக்கிறீர்கள் அப்படின்னு பாபாவை பார்த்து சொல்லிடுறார். மியூசியம் செல்பவர்களுக்கான சேவை ஸ்தானமாகும். மியூசியம் அப்படின்றது போறவங்க இங்கே அப்படித்தானே, போறவங்க தானே. அவங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது இடையில? ஞானம். அதுல மியூசியம் செல்பவர்களுக்கான சேவை ஸ்தானமாகும். இந்த மியூசியம் கூட எத்தனை சென்டர்ஸ் திறந்திருக்கும், எத்தனை ஆத்மாக்களுடைய பூமியை அதாவது மனதை மாற்றி இருக்கிறது. ஒரு நாளைக்கு சொல்லலைன்னால என்ன பண்றாங்க, சொல்லுங்க கேட்டுட்டு போனாதான் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டவங்க தான் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களே இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. அப்படி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மனம் மாற்றம் வந்துடும். அதனால பூமி அல்லது மனதை மாற்றி இருக்கிறது. இங்க இருக்கும் பிரபாவம் அங்க இருக்கும் இடங்களில் கூட பயன்படுகிறது. ஆனா இங்க அந்த தாக்கம் ஏற்படுது பிரபாவம்னா அவங்க இடத்துக்கு போனா கூட அங்கேயும் எப்படி இருப்பாங்க, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பாங்க. எனவே மியூசியத்தின் சேவையும் குறைந்ததல்ல என்று பாப்தாதா கூறினார். 9வது எந்தெந்த விஷயங்களில் ஆதார மூர்த்தி ஆக வேண்டும்? பதில், ஒவ்வொரு கர்மத்திலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆதாரமூர்த்தி ஆக வேண்டும். 10வது சுதந்திர ஆத்மா யார்? பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்துவிட்டு அடிமைத்தனத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடியவர்கள் தான் சுதந்திர ஆத்மாக்கள் ஆவார்கள். fill up the blanks. சாக்கார ரூபத்தை விட அவ்வியக்த ரூபத்தில் இன்னும் டேஷ் மற்றும் டேஷ் விசேஷ அனுபவத்தை செய்விக்கிறார். நெருக்கமான மற்றும் துணையின் அனுபவம். ஸ்டார்டிங்ல முரளினுடைய ஸ்டார்டிங்ல குளிர்ந்த காற்றானது குழந்தைகளாகிய உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுவீங்க. டேஷ் செய்வதற்காக வந்திருக்கிறது. குளிர்ந்த காற்று சலாம் செய்யறதுக்காக வந்திருக்கு. 3வது ஞான சரோவரத்தின் இடமோ சாதாரணமானது, ஆனால் டேஷ் அனுபவத்தை செய்விக்க கூடியதாக இருக்கிறது. மனநிலை உயர்ந்த மனநிலை, ஆனால் மனநிலை உயர்ந்த அனுபவத்தை செய்விக்க கூடியதாக. இடம் சாதாரணமானது, ஆனா மனநிலை அங்க போனோடனே மனநிலை உயர்ந்த அனுபவத்தை செய்விக்க கூடியதாக இருக்குது. 4வது டேஷ் நேரத்தில் எஜமானன், டேஷ் நேரத்தில் குழந்தையாகிவிட வேண்டும். பிளான் போடும் நேரத்தில் எஜமானன், முடிவெடுக்கும் நேரத்தில் குழந்தையாகிவிடும். மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுபடி போயிடும். சில நேரத்தை சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க, எல்லா ஐடியா படி நடக்க முடியாது. ஏதோ ஒரு ஐடியா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ப்ராக்டிக்கல். அப்போ மற்றவங்க என்ன செய்வாங்க, வரவே மாட்டாங்கன்னு நான் சொன்னேன், ஏன் ஐடியா எடுத்துக்கவே இல்லை. அதுக்கு பாபா மெஜாரிட்டி என்னவோ அது, ஆனால் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. அது கூட நல்ல ஐடியாவா இருக்கும், அது சொல்லணும். டேஷ் மற்றும் டேஷ் தான் ஞானம் மற்றும் யோக சுரூப ஆத்மாக்களின் நடைமுறை சுரூபமாகும். பணிவு மற்றும் பயமற்ற தன்மை. வம்சம்.